சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படம் இன்று உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகிருக்கு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல உருவாகியிருக்கும் இந்த படத்தை 400 கோடிகளுக்கு மேல பட்ஜெட்ல சன் பிக்சர்ஸ் நிறுவனம் மிக பிரம்மாண்டமாக தயாரிச்சிருக்காங்க. கைதியில ஸ்டார்ட் பண்ணி லியோ வரைக்குமே லோகேஷ் கனகராஜுடைய மற்ற படங்கள் அனைத்துமே எஸ்யூ அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல கூலி படமுமே அந்த லிஸ்ட்ல வருமா அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து ரசிகருடைய கேள்வி இருந்துட்டு இருக்கு. ஆனா அவர் அதற்கு இல்ல அப்படின்ற பதில கொடுத்தாரு. ஆனாலுமே படத்துல ஏதாவது ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு ரசிகர்களுமே எதிர்பார்த்தாங்க. தன்னுடைய படம் ரிலீஸிற்கு முந்தைய நாள் இரவு லோகேஷ் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுவது வழக்கமான ஒரு விஷயம் தான். சோ அப்படி பாத்தீங்கன்னா கூலி படத்திற்காகவுமே தற்போது ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காரு. இது தனியான ஸ்டாண்டலோன் படம் தான், எல்சியூ இல்ல அப்படின்றத உறுதியாக சொல்லியிருக்காரு. இதன் மூலம் ரசிகர்கள் படம் பார்க்கும்போது எந்த ஏமாற்றமும் இருக்காது. அதற்காகத்தான் இப்படி ஒரு விளக்கத்தை லோகேஷ் அவர்கள் இறுதியாக கொடுத்திருக்காரு. சோ அவருடைய அறிக்கை பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாக்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இதனடுத்து தற்போது படத்தை பார்த்துட்டு இருக்க பல ரசிகர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த திரைப்படம் 1000 கோடி வசூல் செய்யும் அப்படின்னு தொடர்ந்து அவங்களுடைய விமர்சனத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது கோலிவுட்டுடைய டாப் நடிகர்களான சிம்பு, சிவகார்த்திகேயன், சூர்யா அப்படின்னு தொடர்ச்சியாக பல பிரபலங்கள் இந்த படத்துடைய FDFS காட்சியை பார்த்து அவங்களுடைய கருத்தை சோஷியல் மீடியாக்கள்ல தெரிவிச்சிட்டு இருக்காங்களா. சரி, ஓகே, உங்களை யாரெல்லாம் படம் பார்த்தீங்க, படம் பார்க்க போறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.